அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றிற்கு மீப்போமா காண்க. மீப்போமா அதாவது மடங்கு, மீச்சிமா. ஃபஸ்ட்டு பாருங்கள், 4x² y, 8x³ y². இப்போ 4க்கும் 8க்கும் மீச்சிமா எடுத்தோம்னா 2ஆல் போட்டோம்னா 2 4, 4 2 8, அடுத்து 2ஆல் போட்டோம்னா 1 2 2, 2 4, 2 4, 4 2 8. இப்போ 8. இங்கே அடுக்கு எது அதிகமாக இருக்கோ அதை எழுதுவோம், x³. அடுத்து இங்கேயும் y² இருக்குது, y². அப்போ இதோட மீப்போமா வந்து 8x³ y². அடுத்து ரெண்டாவது பாருங்கள், 9a³ b², 12 a² b² c. இப்போ 9க்கும் 12க்கும் மீச்சிமா எடுக்கணும். 3ஆல் போட்டோம்னா 3 3 9, 4 12. இப்போ 3 9, 9 36. இப்போ 36 ஏ பவரில் என்ன அதிகமாக இருக்குது, 3. ஏயின் அடுக்கு 3, பியின் அடுக்கு 2. அடுத்து இதில் சி இல்லை, இதில் சி இருக்குது. அப்போ சி எழுதணும். 36 a³ b² c. சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு இதில் மைனஸ் சிம்பிள் இருந்ததுன்னா இங்கே வந்து மைனஸ் வரும், பார்த்துக்கோங்க. அடுத்து மூணாவது பாருங்கள், 16m, 12 m² n², 8 n². இப்போ நம்பரை மொதல் எடுத்துக்கிடுவோம். 16, 12, 8. 2ஆல் போட்டோம்னா n 2 16, 6 2 12, 4 2 8. அடுத்து 2ஆல் போட்டோம்னா 4 2 8, 3 2 6, 2 4. அடுத்து 2ஆல் போட்டோம்னா 2 4, 3 அப்படியே இறக்கிறோம், 1 2. இப்போ பெருக்கணும்னா 2 4, 4 2 8. அடுத்து 2 3 6. 8ஐயும் 6ஐயும் பெருக்கினா நமக்கு 48ன்னு கிடைக்கும். 48. அடுத்து எம் பார்த்தோம் அப்படின்னா எம்மின் அடுக்கு 2 தான் பெருசு. அப்போ m². என்ன எடுத்தோம்னா இங்கே n இல்லை, ஆனால் அந்த 2 இதில் n இருக்குது. இப்போ எண்ணின் அடுக்கு எது ஜாஸ்தியாக இருக்குன்னு பார்க்கணும். ரெண்டுலேயுமே n² இருக்கனால பொதுவாக n²ன்னு எழுதிடலாம். அப்போ ஆன்சர் வந்து 48 m² n². அடுத்து 4ஆவது பாருங்கள், p² - 3p + 2, p² - 4. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த p² - 3p + 2 எடுத்துக்கிடுவோம். இதை காரணிப்படுத்துவோம். உங்கள் 1 இல்லாட்டி 1 இருக்கதா அர்த்தம். இப்போ 1 2 பெருக்குனா 2. பெருக்குனா நமக்கு 2 கிடைக்கணும். அதே இது கூட்டுனா -3ன்னு வரணும். இங்கே மைனஸ் வந்துருச்சு. இப்போ 2 2. இப்போ பெருக்கெல்லாம் ப்ளஸ் இருக்குது. இப்போ 2க்குமே மைனஸ் இருக்கணும். -1 × -2 நமக்கு +2. இதே இது -1 + -2னா -3ன்னு வரும். அப்போ நம்ம எடுக்க வேண்டியது வந்து -1, -2. இங்கே முன்னாடி ஒன்றுமே இல்லைங்கிறதுனால p - 1 × p - 2ன்னு எழுதிக்கலாம். இப்போ ஏதாவது நம்பர் இருந்ததுன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யணும். இப்போ நம்பர் இல்லைங்கிறதுனால நம்ம இப்படி டைரெக்டாக எழுதிக்கலாம். அப்படி இல்லாட்டி p² -3pக்கு பதிலாக -p - 2p + 2. இப்போ ரெண்டுலேயுமே pயை பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா p - 1ன்னு வரும். இதில் -2 பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா p - 1. ஏன்னா மைனஸும் ப்ளஸ்ன்னு வந்துடும். அப்போது இதில் வந்து பொதுவாக இருக்கிறது p - 1. இப்போ மீதம் இருக்கிறது p - 2. இப்போ முன்னாடி ஒன்றுமே இல்லாட்டி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை டைரெக்டாக எழுதிக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த ஸ்டெப் செஞ்சு தான் செய்யணும். இது வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், p² - 4. p² - இந்த 4ங்கிறத 2² எழுதலாமா? இது ஃபார்முலா படி வந்துச்சா, a² - b² = a - b × a + b. இங்கே ஏங்கிற இடத்துல பிங்கிற மதிப்பு இருக்குது, பிங்கிற இடத்துல 2 இருக்குது. இப்போ ஃபார்முலா படி போட்டோம்னா p - 2 × p + 2. இப்போ வந்து இது வந்து ரெண்டாவதுக்கு. இதுலேயே ரெண்டாவதுலேயும் பொதுவாக இருக்கிறது p - 2. அதை எழுதிடுவோம். அப்புறம் மீதம் இருக்கிறத எழுதுவோம், p - 1. அடுத்து இந்த p + 2. அப்போது நமக்கு வர்ற ஆன்சர் வந்து p - 2 × p - 1 × p + 2. ஆப்ஷனில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கோங்க. இதே இது இந்த p - 1 அப்படியே எழுதியிருக்கலாம். இது வந்து a - b × a + bன்னு இருக்கா. அப்போ a² - b²ன்னு எழுதுவோமா. அப்போ p² - 2²னா -4ன்னு வரும். அப்போது சம்மை வந்து நல்லா செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் எழுதிக்கோங்க.
அடுத்து அஞ்சாவது பாருங்கள், 2x² மைனஸ் 5x மைனஸ் 3 4x² மைனஸ் 36. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா 2x² மைனஸ் 5x மைனஸ் 3. இப்போ 2ஐயும் மைனஸ் 3ஐயும் பெருக்குனா நமக்கு மைனஸ் 6ன்னு வருமா? இப்போ 2 3 6, 2 3 6ன்னு நம்ம போட முடியாது. ஏன்னா மைனஸ் வந்திருக்கிறதுனால ஏதாவது ஒன்றுக்கு தான் நம்ம மைனஸ் போட முடியும். ஏதாவது ஒரு நம்பருக்கு மைனஸ், இங்கே பெரிய நம்பரில் மைனஸ் இருக்கிறதுனால பெரிய நம்பரில் மைனஸ் போட்டோம் அப்படின்னா இதை கூட்டும்போது நமக்கு மைனஸ் 1 வந்துடும். அப்போ இது எடுக்க முடியாது. அப்போ ஓரார் 6 பெரிய நம்பரில் மைனஸ் போட்டோம் அப்படின்னா 1 இன்ட்டு மைனஸ் 6 நமக்கு மைனஸ் 6ன்னு கிடைக்கும். 1 ப்ளஸ் மைனஸ் 6னா மைனஸ் 5ன்னு கிடைக்கும். அப்போ நம்ம எடுக்க வேண்டியது ப்ளஸ் 1 மைனஸ் 6. இப்போ 2x² மைனஸ் 6x ப்ளஸ் 1x. இப்போ இதை கூட்டினோம்னா மைனஸ் 6x ப்ளஸ் 1xனா மைனஸ் 5xன்னு கிடச்சிரும். அடுத்து மைனஸ் 3. இப்போ இந்த 2 இதில் 2xை பொதுவாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா இங்கே எக்ஸு மைனஸ் எக்ஸை எடுத்தாச்சு. அடுத்து 2 எடுத்தனால 3ன்னு வரும். அடுத்து இந்த இதிலருந்து நம்ம 1 பொதுவாக வெளியில் எடுத்துக்கலாம். ப்ளஸ் 1 பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா எக்ஸு மைனஸ் 3. இப்போ பாருங்கள், இதுக்கு பொதுவாக இருக்கிறது எக்ஸ் மைனஸ் 3. அடுத்து மீதம் இருக்கிறது 2x ப்ளஸ்ஸு 1. இது வந்து இது. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், 4x² மைனஸ் 36. இதில் வந்து நம்ம 4 பொதுவாக வெளியில் எடுக்கலாமா? 4 பொதுவாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா x² மைனஸ் 9ன்னு வந்துடும். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? அதாவது x² மைனஸ் 9 x² மைனஸ் 3² எழுதலாமா? இப்போ a² மைனஸ் b²ங்கிற ஃபார்மேட்டில் வந்துருச்சு. a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b. இப்போ ஏங்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது, பிங்கிற இடத்துல 3 இருக்குது. இப்போ 4 இன்ட்டு இந்த x² மைனஸ் 9, அதாவது x² மைனஸ் 3²க்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3ன்னு எழுதலாமா? அடுத்து பாருங்கள், இது ரெண்டாவது. ஃபஸ்ட்டு இதுலேயும் செகண்ட்லேயும் பொதுவாக இருக்கிறது எக்ஸ் மைனஸ் 3, அதை பொதுவாக வெளியில் எடுத்து எழுதிடுவோம். அடுத்து மீதம் உள்ளதை எழுதுவோம். 2x ப்ளஸ் 1, அடுத்து இந்த எக்ஸ் ப்ளஸ் 3, அடுத்து இந்த 4. அப்போது இதோட மீச்சிமா வந்து 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு 2x ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3. சப்போஸ் ஆப்ஷனில் இங்கே எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு இருக்கா, 4 இன்ட்டு x² மைனஸ் 9 இன்ட்டு 2x ப்ளஸ் 1 எது கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்த சம் பாருங்கள். 2x² மைனஸ் 3xy ஹோல் ஸ்கொயர் 4x மைனஸ் 6y ஹோல் க்யூப் 8x³ மைனஸ் 27y க்யூப். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 2x² மைனஸ் 3xy ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ இந்த 2 இதுலேயும் பாருங்கள், எக்ஸை வந்து பொதுவாக வெளியில் எடுக்கலாமா? எக்ஸை பொதுவாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 2x மைனஸ் 3y. அடுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஸ்கொயர் வந்து எல்லாத்துக்கும் பவரில் 2. அப்போது இது எப்படி வரும் நமக்கு? x², இந்த ஸ்கொயர் வந்து இதுக்கு வரும். அடுத்து இந்த இதுக்கு இந்த ஸ்கொயர் 2x மைனஸ் 3y ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம். நான் இதுலேயும் எக்ஸ் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸை பொதுவாக வெளியில் எடுக்கும்போது ப்ராக்கெட்குள்ளே 2x மைனஸ் 3yன்னு வரும். இந்த ஸ்கொயர் வந்து எல்லாத்துக்கும் வரும். இப்போ மொத்தமாக அடுக்கில் 2 போட்டிருக்கோம். அடுத்து இதை வந்து தனித்தனியாக எழுதிக்கலாமா? x² இன்ட்டு 2x மைனஸ் 3y ஹோல் ஸ்கொயர். இது வந்து இது. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், 4x மைனஸ் 6y ஹோல் க்யூப். அதே மாதிரி இதில் பாருங்கள், இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இங்கே 4 இருக்குது, இங்கே 6 இருக்குது. இப்போ இதிலேருந்து 2 பொதுவாக வெளியில் எடுக்கலாம். 2 பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா 2x மைனஸ் 3yன்னு வரும். அப்போ மொத்தமாக பவரில் 3. அடுத்து இந்த 3 வந்து 2க்கும் வரும், இந்த இதுக்கும் வரும். இப்போ 2 இன்ட்டு 2x மைனஸ் 3y ஹோல் க்யூப். இப்போ 2 க்யூப்போட மதிப்பு 8 இன்ட்டு 2x மைனஸ் 3y
ஹோல் க்யூப். அடுத்து பாருங்கள், இது வந்து ரெண்டாவது. மூணாவது வந்து 8x³ மைனஸ் 27y³. இதை எப்படி எழுதலாம்? 2³ x³ மைனஸ் 3³ y³. ஏன்னா 27 3³ எழுதணும்னா இதோட மதிப்பு 27. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள் 2x மைனஸ் 3yன்னு இருக்கா, அதனால் இப்படி எழுதுகிறோம். 8 வந்து 2³ இன்ட்டு x³ மைனஸ் 27க்கு பதிலாக 3³ y³ எழுதுகிறோம். இப்போ பாருங்கள், இதை வந்து 2x ஹோல் க்யூப் மைனஸ் 3y ஹோல் க்யூப்னு எழுதலாமா? இது பாருங்கள் a³ மைனஸ் b³ங்கிற ஃபார்மெட்டில் வந்துருச்சா? இதோட ஃபார்முலா வந்து a + b a³ மைனஸ் b³னா a மைனஸ் b இன்ட்டு a² ப்ளஸ் ab ப்ளஸ் b². ஃபார்முலாலாம் நல்லா படிச்சுக்கோங்க. இங்கே ஏங்கிற இடத்துல நமக்கு 2x இருக்குது, பிங்கிற இடத்துல 3y. இப்போ 2x மைனஸ் 3y. அடுத்து a²னா 2x ஹோல் ஸ்கொயர், அப்போ 4x² ப்ளஸ் 2xஐயும் 3yையும் பெருக்கணும் 2xஐயும் 3yையும். இப்போ 23 6xy ப்ளஸ் b²னா 3y ஹோல் ஸ்கொயர் 9y². அடுத்து பாருங்கள், இங்கே பொதுவாக இருக்கிறது வந்து இங்கே 2x மைனஸ் 3y ஹோல் ஸ்கொயர், இங்கே 2x மைனஸ் 3y ஹோல் க்யூப், இங்கே 2x மைனஸ் 3y. மீச்சிமாங்கிறதுனால அடுக்கில் எது பெருசோ அதை எடுத்து எழுதுவோம். ஃபஸ்ட்டு 2x மைனஸ் 3y ஹோல் க்யூப். அடுத்து மீதம் உள்ளதெல்லாம் எழுதிடுவோம். x² இருக்குது. அடுத்து இங்கே வந்து 8 இருக்குது. 8x². அடுத்து மீதம் இருக்குது இது 4x² ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y². அப்போது நமக்கு வர்ற மதிப்பு வந்து இதுதான் ஆன்சர். ஏன்னா பவரில் வந்து மீச்சிமாங்கிறது வந்து பவரில் வந்து எது அதிகமாக இருக்கோ அதை எடுத்து எழுதிட்டு அப்புறம் மீதம் உள்ளதெல்லாம் எடுத்து எழுதிடும். இங்கே ஃபஸ்ட்டு இதில் x² இருக்குது, அடுத்து ரெண்டாவதில் 8 இருக்குது, அடுத்து மூணாவது இதில் வந்து இந்த 4x² ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y² இருக்குது. அப்போது மீச்சிமா வந்து இது. இதே இது மீ போ வா கேட்டாங்க அப்படின்னா பொதுவாக இருக்கிறது வந்து இதில் இந்த அடுக்கில் எது கம்மியாக இருக்கோ அதை தான் எழுதுவோம். 2x மைனஸ் 3y. சம்மில் என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு ஒருக்கா பார்த்துக்கோங்க.